last some lectures நம்ம linearly independent set னா என்ன, linear span னா என்ன, spanning set னா என்ன, basis னா என்ன, அதுல உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் டீல் பண்ணிட்டே இருந்தோம். அடுத்த some theorems பார்த்திருந்தோம். அந்த theorems ஓட கண்டினியூஷனா இப்போ இந்த லெக்சர்லயும் some theorems on basis பார்க்கறோம். Okay, so first இந்த லெக்சர்ல நம்ம பார்க்க போற theorem என்னன்னா theorem 10. Let V be a finite dimensional vector space over a field F. Any linearly independent set of vectors in V is a part of a basis. அதை நான் ப்ரூவ் பண்ண போறோம். இந்த லெக்சர்ல என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா மெயினா இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு finite dimensional vector space எடுத்துக்கோம். ஒரு finite dimensional vector space எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு linearly independent set எடுப்போம்னு வெச்சுக்கோங்க. எந்த ஒரு linearly independent செட்டும் ஒரு பேசிஸ்ல ஒரு பார்ட்டா தான் இருக்கும் அப்படிங்கிறோம். இல்லாட்டி இன்னொரு வேர்ட்ல என்ன செஞ்சுக்கலாம், எந்த ஒரு linearly independent செட் எடுத்தாலும் அந்த linearly independent செட்டை கூட some vectors சேர்த்து நம்ம அந்த linearly independent செட்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பேசிஸ்க்கு கொண்டு போயிடலாம். அதான் சொல்றாங்க. ஓகே, அதான் in other words எழுதிருக்கோம். In other words, any linearly independent set of vectors in V can be extended to a basis for V அப்படிங்கற ப்ரூவ் பண்றோம். ஓகே, சரி ப்ரூஃப் எழுதலாம். முதல்ல கொடுத்தது எழுதிக்கோம். let V be a finite dimensional vector space. Finite dimensional vector space over a field F. Okay, என்ன சொல்லணும், any linearly independent set of vectors in V can be extended to a basis, இல்லாட்டி is a part of a basis. அப்போ என்ன சொல்லணும், ஒரு எந்த ஒரு linearly independent செட்டையும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பேசிஸ்க்கு பார்ட்டா தான், பேசிஸ்ல ஏதோ ஒரு பேசிஸ்க்குள்ள அந்த linearly independent செட் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொன்னா போதும், any linearly independent செட் எடுத்தா இப்படி இருக்கும்னு சொல்லலாம். அப்பனா ஏதோ ஒரு linearly independent செட் எடுங்க. let S equal to V1, V2, etc. VR. V a linearly independent set. V a linearly independent set. Set of vectors in V. அப்படியே எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு linearly independent set எடுத்துக்கோங்க. இப்போ என்ன சொல்லணும், இவர் ஒரு பேசிஸ்ல பார்ட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன சொல்லணும், இவர் அப்போ இது ஏதோ ஒரு பேசிஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனும். அந்த பேசிஸ்ல இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அக்கரா இருக்காது கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான் இந்த இதுல பண்ண போறோம். சரி, S is linearly independent. Suppose S L of S equal to L of S பாக்குறீங்க, அது equal to V ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்க. என்ன ஆயிரும், ஆல்ரெடி linearly independent இருக்கு, அது ஸ்பான் பண்ணுது. சோ என்ன ஆயிரும், S is trivially is a basis ஆயிரும். அப்படிதானே? Then S itself is a basis for V. So proof completes. Okay, சரி இப்போ அப்போ இந்த கேஸ் இல்லாட்டா என்ன எடுத்துக்கோ. suppose L of S not equal to V. அப்பனா என்ன அர்த்தம், linear span எடுக்கறீங்க, S வச்சு ஸ்பான் பண்ற செட் V ஆகல. அப்ப என்ன சொல்லிக்கலாம், கண்டிப்பா இந்த லீனியர் காம்பினேஷன்ல இருக்கிற சம் ஓகே லீனியர் காம்பினேஷன்ல இல்லாத மாதிரி ஒரு எலிமெண்ட் இங்க பாத்துக்கலாம். அப்படிதானே? அப்போ ஒரு எலிமெண்ட் V ல இருந்து கிடைக்கும் such that L of S ல இல்லாத மாதிரி கிடைக்கும். ஓகே, சரி இப்போ V ல ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், ஏதோ ஒரு எலிமெண்ட் கிடைக்கும், இதுல இல்லாத மாதிரி கிடைக்கும். அதான் not equal to 0. சோ என்ன செஞ்சுக்கலாம், V ல ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம், இதுல இல்லாத மாதிரி அந்த எலிமெண்ட்டை நம்ம எப்படி சொல்லிக்கலாம், VR+1 வெச்சுக்கலாம். சரி, let ஓகே என்ன எழுதிக்கலாம், therefore there exists an element VR+1 in L of S such that in V such that V ல இருந்து கிடைக்கும் such that அது என்ன இருக்கும், L of S ல இருக்காது. VR+1 not belong to L of S. Okay, அப்ப என்ன, VR+1 is not a linear combination of elements of S. அதாவது V1, V2, etc. VR ஓட linear combination இருக்காது. சரி, ஓகே. இப்போ என்ன செய்றோம், S ல இருந்து அடுத்த செட் நமக்கு எங்க போறோம், பேசிஸ்ல போய் முடியும். இப்போ என்ன எடுத்துக்கறோம்னா S1 ஒரு செட் எடுக்கறீங்க, என்ன எடுக்கறோம், V1, V2, etc. VR, VR+1 அப்படி எடுத்துக்கறோம். VR+1. ஓகே, சரி இப்போ என்ன க்ளைம் பண்றோம், it is linearly independent க்ளைம் பண்றோம்னா க்ளைம் S1 is linearly independent.
சரி S1 is linearly independent. அப்ப என்ன சொல்லணும்? சரி நமக்கு ஒரு ஈக்குவலன்ட் கேரக்டரைசேஷன் லாஸ்ட் லெக்சர்ல நம்ம பார்த்திருப்போம். ஐ திங்க் தியரம் அது என்ன தியரம் ப்ரூவ் பண்ணி தியரம் நம்பர் 3 அப்படினு ப்ரூவ் பண்ணிருக்கோம். சரியா? லாஸ்ட் லெக்சருக்கு முதல் லெக்சர்ல ப்ரூவ் பண்ணிருப்போம். தியரம் 3 என்ன ப்ரூவ் பண்ணிருப்போம்னா ஒரு செட் S ங்கிறது லீனியர்லி S ங்கிறது இப்படி எடுத்துக்கோ v1, v2, etc. vn ங்கிறது ஒரு லீனியர்லி டிபெண்டன்ட் செட்னா அதுக்கு ஈக்குவலன்ட் கண்டிஷன் கொடுத்துப்பேன்னா if and only if இதுல இருந்து ஒரு vk ஒரு வெக்டார் கிடைக்கும் such that எப்படி இருக்கும் vk is a linear combination of preceding vectors அப்படினு கிடைக்கும். அப்படிதான் is a linear combination of preceding vector. அப்ப v1, v2, etc. vk minus 1 இப்படிங்கிற மாதிரி ஒரு vk இதுல இருந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கறத பார்த்துப்போம். இப்போ என்ன சொல்லணும்? it is linearly independent சொல்லணும். அப்ப என்ன சொல்லணும்? இதுல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டும் இப்படி சரி இதுல இருக்க ஒரு எலிமெண்ட்டும் முந்தின எலிமெண்ட்ஸோட லீனியர் காம்பினேஷனா இருக்க கூடாதுன்னு சொன்னா போதுமா? அத தான் நம்ம க்ளைம் பண்ண போறோம். சரி இந்த தியரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த க்ளைம் பண்ண போறோம். ஓகே இப்போ நமக்கு என்ன தெரியும்? v1 to vr is linearly independent. அப்படிதான் since v1, v2, etc. vr is linearly independent. அதனால என்ன சொல்லிக்கலாம்? அப்படினா கண்டிப்பா அவர் இந்த எலிமெண்ட்ஸ்ல ஒரு எலிமெண்ட்டும் முதல் எலிமெண்டோட லீனியர் காம்பினேஷன் இருக்காது. அப்படிதான் அப்போ for each I vi is not a linear combination of preceding vectors preceding vectors are v1, v2, etc. vi minus 1. okay I equal to 2 to r வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே 2 ல இருந்து r வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே v1 மட்டும் தனியா பாத்தீங்கன்னா இட்ஸ் தனி ஒரு நான் ஜீரோ எலிமெண்ட் எடுத்தாலே லீனியர்லி இண்டிபெண்டன்ட். சோ ஐடியா முடியுது. ஓகே லீனியர் காம்பினேஷனா இருக்கவே இருக்காது. vi ஒண்ணுமே முந்தின எலிமெண்ட்ஸோட லீனியர் காம்பினேஷனா இருக்காது. சரி இப்போ vr+1 is a linear combination of v1 to vr அப்படினு இருக்க முடியுமா அப்படி பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க. சப்போஸ் vr+1 இதோட லீனியர் காம்பினேஷன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அப்ப என்ன அர்த்தம்? α1 v1 + α2 v2 etc. alpha r vr for some alphasக்கு அப்படி vr+1 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. then என்ன ஆயிரும்? அந்த α1 v1 + α2 v2 etc. α1 alpha r vr ங்கற லீனியர் காம்பினேஷன் அது இஸ் லீனியர் காம்பினேஷன். அப்போ LFS ல வந்திருக்கும். சோ vr+1 belong to LFS ல வரும். we get a conclusion. அப்ப அதே இன்னொரு விதத்துல எழுதணும்னா என்ன சொல்லிக்கலாம்? since இது எடுத்துப்போம். since vr+1 does not belong to LFS அப்ப என்ன சொல்லிக்கலாம்? the vr+1 is not a linear combination of s elements of s என்னது? v1, v2, etc. vr because அதான் s ன்னு எடுத்துக்கோ. ஓகே vr. சரி அப்ப என்னாச்சு? இந்த இதுல இருக்கிற ஒரு vr வரைக்கும் பாத்தீங்க அதெல்லாம் முந்தின எலிமெண்ட்ஸோட லீனியர் காம்பினேஷன் இருக்காது. அடுத்து vr+1ம் இந்த vr+1ம் இந்த v1 to vr ஓட லீனியர் காம்பினேஷன் இருக்காது. சோ என்ன சொல்லிக்கலாம்? s is linearly independent. hence S is linearly independent. உங்களுக்கு தேவைன்னா இந்த தியரத்தை ரெஃபர் பண்ணிப்பாங்க. பை தியரம் முதல் லெக்சர் எடுத்து பாருங்க. பை தியரம் 3 ல நம்ம இத ப்ரூவ் பண்ணிருப்போம். ஓகே இந்த தியரம் படி linearly independent. சோ சரி என்ன ப்ரூவ் பண்ணி S1 is linearly independent. சரி இப்போ S1 linearly independent. ஓகே சப்போஸ் இதே மாதிரி எடுப்போமே. சப்போஸ் yes L of S1 equal to பாருங்க L of S1 equal to vi ன்னு வெச்சுக்கோமே. then இதே ஆர்குமென்ட் படிதானே ஆல்ரெடி linearly independent இருக்கு. L of S1 equal to இதா இருந்தா S1 spans vi. so என்ன சொல்லிக்கலாம்? then S1 is a basis okay basis for v. சரி இப்போ S1 is not a linearly independent set இருக்குமே. சரி L of S1 not equal to v ன்னு இருக்குமே. okay if L of S1 not equal to v அப்ப என்ன செஞ்சுக்கலாம்? முதல் ஐடியா படி then there exists vr+2. சரி இதுல இல்லாத ஒரு எலிமெண்ட் கிடைக்கும். அப்போ எங்க இருந்து in v ல கிடைக்கும் such that எப்படி இருக்கும்?
such that that element Vr plus 2 does not belong to L of S1. சரி இதே மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிடலாமா? இப்போ என்ன கன்சிடர் பண்ணனும்? take L of S2 equal to எப்படி எடுத்துக்கோம்? V1, V2, etc. Vr plus 1, Vr plus 2. அதாவது V2 வரதுக்கு S1 கூட சேர்த்துங்க, அதான் S2. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்? இதே ஆர்குமெண்ட் படி linearly independent claim பண்ணிக்கலாம், இதே தான் ரிப்பீட் பண்ணிட்டே போயிடலாம். சரியா? ஓகே, then then S2 is linearly independent by previous argument. இதுதானே? Then by the above argument இதே மாதிரி ஆர்குமெண்ட்டை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? S2 is linearly independent set in V. சரி, இதே மாதிரி இப்போ S2 பாருங்க, S2 ஓட ஸ்பேன் வந்து V ஆயிடுனா கதை முடிஞ்சிச்சு. இல்லாட்டி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். சரியா? if எடுக்கலாம், if L of S2 equal to V, then the proof completes. If not, that is என்ன அர்த்தம்? That is L of S2 not equal to V. அப்ப என்ன சொல்லிக்கலாம்? Then we can repeat the above process. Continually. சரி இப்படி கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டே போனோம்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறோம். எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னா பாருங்க, V என்னது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் அப்படிதானே. அப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது. அப்ப எது வரைக்கும் போகும்? அந்த ஃபைனைட் டைமென்ஷன் இது என்ன, சப்போஸ் டைமென்ஷன் என்னன்னா அதோட முடிச்சிடும். பிகாஸ் முதல் லெக்சர்ல ஒரு வீடியோ பார்த்துப்போம். என்னன்னா ஒரு லீனியர் அந்த ஜஸ்ட் ரீகால் பண்றேன். எஸ்ன்னு ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட், அதுல m எலிமெண்ட்ஸ் இருக்கு. அடுத்தது Vங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ், Sங்கிற இதுல தான் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட். Vங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டார் ஸ்பேஸ் ஆஃப் அதோட டைமென்ஷன் வந்து n ன்னு வெச்சுக்கோம். தென் என்ன இருக்குன்னு பாத்துக்கோம், that m less than or equal to n ன்னு பாத்துக்கோம். அப்படிதானே? ஏன்னா இதோட டைமென்ஷன் தாண்டி லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்ல எலிமெண்ட்ஸ் இருக்க முடியாது. அதாவது டைமென்ஷனை விட அதிகமா ஒரு எலிமெண்ட் வச்சிருந்தாலும் அந்த செட் என்ன இருக்கும்? லீனியர்லி இண்டிபெண்டண்டா இருக்காது அப்படிங்கறத முன்னத்தை எடுத்து பார்த்துப்போம். சரியா? அப்போ இது பாருங்க, இப்படி ரிப்பீட் பண்ணிட்டே போனீங்கன்னா S2 S3 S4 ன்னு போயிட்டே இருக்காது. ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இது ஃபைனைட் டைமென்ஷன்ல இருக்கனால இந்த process என்ன ஆகும்? டெர்மினேட் ஆகும். பிகாஸ் இந்த ஐடியா இருக்கு. ஓகே, சரி. since V is finite dimensional, அப்ப என்ன செஞ்சுக்கலாம்? This process, okay, இல்லாட்டி there exists some dimensional, என்ன செஞ்சுக்கலாம்? There exists some there exists some linearly independent set. There exists some linearly independent set Si in V such that எப்படி இருக்கும்? Si எந்த ஃபார்மட்ல இருக்கும்? Si equal to எப்படி இருக்கலாம்? V1, V2, etc. Vr, etc. பாருங்க, Vs1 இருக்கும்போது Vr plus 1, S2 இருக்குது R plus 2, அப்ப etc. எங்க வரும்? Vr plus I. சரியா? ஒரு some linearly independent set exist ஆகும். such that எப்படி இருக்கும்? such that L of Si equal to என்ன இருக்கும்? L of Si equal to V. அதாவது ஒரு ஸ்டேஜ்ல முடியும். hence Si is a linearly நமக்கு தேவையான செட். hence Si is a basis of V with S
subset of Si. So என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? S கண்டெய்ன் பண்ற மாதிரி S கண்டெய்ன் பண்ற நம்ம எடுத்து S கண்டெய்ன் பண்ற மாதிரி Si னு ஒரு செட் கண்டுபிடிச்சாச்சு such that அது என்னதா இருக்கு பேசிஸா இருக்கு. Hence our next theorem, let V be a finite dimensional vector space over a field F. V ங்கிறது என்ன? Finite dimensional vector space. Okay, let A be a subspace of V. Then there exists a subspace B of V such that V equal to A plus circle B. அதாவது V equal to A direct sum of B. என்ன சொல்றாங்க? V ங்கிறது வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் F. அது எப்படியா இருக்கு? ஃபைனைட் டைமென்ஷனலா இருக்கு. ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸா இருக்கு. A ங்கிறது என்னதா இருக்கு? சப்ஸ்பேஸா இருக்கு. சரியா? V ல ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கீங்க A. சரியா? இப்படி படமா பாப்போம். V ஒரு A ங்கிறது ஒண்ணு, இதுல ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கும். V ல ஒரு சப்ஸ்பேஸ் எடுக்கும். என்னது சொல்றாங்கன்னா இப்படி ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்தனாலே என்ன கிடைக்கும்? V ஃபைனைட் டைமென்ஷனலா இருக்கும் பட்சத்தில் இன்னொரு சப்ஸ்பேஸ் B கிடைக்கும். இன்னொரு சப்ஸ்பேஸ் B கிடைக்கும் such that A plus B, அதாவது இது ரெண்டையும் டைரக்ட் சம் எடுத்தீங்கன்னா V ஆயிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, V ஈக்குவல் டு எப்படி இருக்கும்? A டைரக்ட் சம் B அப்படிங்கறத சொல்லிக்கலாம் அப்படிங்கறாங்க. ஓகே, ப்ரூஃப் எழுதலாம். ப்ரூஃப் கொடுத்தத எழுதிப்போம். let V be a finite dimensional vector space. over F. Let V be a finite dimensional vector space over F. அடுத்து என்ன கொடுத்துப்போம்? ஏதோ ஒரு சப்ஸ்பேஸ் இருக்கு. Let A be a subspace of V. ஓகே, சரி. இப்போ என்ன ப்ரூவ் பண்ணனும்? இன்னொரு சப்ஸ்பேஸ் கிடைக்கணும் such that இப்படி இருக்கும். ஓகே, சரி. இப்போ பாருங்க, A வந்து சப்ஸ்பேஸ் ஆஃப் V. V வந்து ஃபைனைட் டைமென்ஷனல். அப்ப என்ன? A யும் ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் தான். ஓகே, A itself is a finite dimensional vector space. அப்ப என்ன கிடைக்கும்? A ல கண்டிப்பா ஒரு பேசிஸ் கிடைக்கும். நம்ம அந்த பேசிஸ் சம் V1 V2 etc Vr னு எடுத்துக்கணும். சரி, this implies என்ன கிடைக்கும்? There exists a basis S equal to V1, V2, etc Vr for A. சரியா? என்ன காரணம்? since A is finite dimensional. A is finite dimensional. சரி, S ங்கிறது பேசிஸ் இருக்கும். இப்போ என்ன சொல்லணும்? அப்ப என்ன சொல்லணும்? A ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இதோட லீனியர் காம்பினேஷனா இருக்கும் and இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஆஃப் A ஆ இருக்கும். சரி, A is a subspace of V. அப்போ that set is a linearly independent set in V. Okay, அப்ப எழுதலாம். therefore S equal to V1, V2, etc Vr is linearly independent. எங்க? in V. ஓகே, V லயும் என்னது? linearly independent இருக்கும். சரி, இது linearly independent set in V. இப்போதான் வந்து தியரம் பார்த்தோம். அப்போ என்ன பார்த்தோம்? V ங்கற ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் இருந்தா அதுல எந்த ஒரு linearly independent செட்டா இருக்கும். இதை என்ன செஞ்சுக்கலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எதுக்கு? பேசிஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரி, அப்போ therefore முதல்ல தியரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். by theorem 10 என்ன சொல்லிக்கலாம்? there exists W1, W2 etc W let it எழுதும். there exists by theorem S can be extended to a basis. S can be extended to a basis. எப்படி இருக்கும்? அந்த பேசிஸ் S dash னு வெச்சா எப்படி இருக்கும்? அதுல இந்த எலிமெண்ட்ஸ்லாம் அக்கர் ஆகும். அப்படினா V1, V2, etc Vr, எக்ஸ்ட்ரா சம் எலிமெண்ட் இருக்கும். அது W1, W2 இப்படி வெச்சுக்கோ. W sum S. சரி, எக்ஸ்டெண்ட் டு a basis S dash for V. ஓகே, இதுல இருந்து பேசிஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ B அப்படிங்கற செட் எப்படி எடுத்துக்கறோம்னா take B equal to L of அதாவது லீனியர் ஸ்பேன் ஆஃப் மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஏன்னா இங்க பாருங்க, ஏன்றது என்ன? அதோட பேசிஸ் இது. அப்படின்னா இந்த எலிமெண்ட்ஸோட லீனியர் ஸ்பேன் தானே A. அப்படிதானே? மிச்சம் இருக்கிற எலிமெண்டோட லீனியர் ஸ்பேன் தான் B ன்னு எடுத்துக்கோம். அப்போ L of W1, W2, etc Wr. இப்படி தான் நம்மளோட B ஐ கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். என்ன ப்ரூவ் பண்ணனும்? claim என்ன ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. V equal to A plus circle B. அப்போ என்னெல்லாம் சொல்லணும்? A plus circle B னா ஃபர்ஸ்ட் A யும் B யும் சப்ஸ்பேஸ். அது இருக்கா? A சப்ஸ்பேஸ்
clearly b வந்து என்னதாயிரும் சப்ஸ்பேஸ் ஆயிரும் சரியா clearly b சப்ஸ்பேஸ் ஏனா LFS தான நம்ம ஒரு தியரத்துல பாத்துக்கோ எனி செட்டுக்கு LFS லீனியர் ஸ்பேன் பாத்தீங்கன்னா சப்ஸ்பேஸ் ஆகும் b சப்ஸ்பேஸ் அடுத்து என்ன சொல்லணும் a + b = v அடுத்து a intersection b = singleton 0 ஃபர்ஸ்ட் என்ன க்ளைம் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண போறோம் a intersection b = singleton 0 சரி இத ப்ரூவ் பண்ணுவோம் அடுத்து a + b = v ன்னு சொல்லுவோம் proof is over சரி இப்போ a intersection b = 0 அப்படி சொன்னா என்ன சொல்லணும் ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுங்க v ன ஒரு எலிமெண்ட் a intersection b ல இருக்குனா என்ன சொன்னா போதும் v = 0 ன்னு சொன்னா proof is okay ஓகே இப்போ இது எப்படி இருக்கு this implies அப்ப என்ன இருக்கும் அத எடுத்துக்க let v belong to a intersection b அப்படினா எப்படி இருக்கும் v a ல இருக்கும் and v belong to b சரி இப்போ a ல இருக்குன்னு வெச்சுக்கோமே a என்னது a க்கு ஸ்பான் பண்ற இந்த செட் அப்போ இதோட லீனியர் காம்பினேஷன் இருக்கும் அப்படிதானே since v belong to a அப்ப என்ன இருக்கும் a ல இருக்குனா அதோட பேசிஸ் இந்த இருக்கு இதோட லீனியர் காம்பினேஷன் இருக்கும் அப்படிதானே அப்ப since a v belong to a v = எப்படி இருக்கும் alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc alpha r vr என்ன காரணம் since v1 v2 etc vr is a basis for a சரி அதே மாதிரி v belong to b ன்னு வெச்சுக்கோங்க since v belong to b அப்ப எப்படி இருக்கும் b ல இருக்குனா எல்லா that set சோ அப்ப clearly இதோட லீனியர் காம்பினேஷன் இருக்கும் அப்ப அதனால v = எப்படி இருக்கும் alpha some beta 1 ன்னு வெச்சுக்கோங்க beta 1 w1 plus beta 2 w2 plus etc plus beta s sorry index ரெண்டுக்கு சேம் ஆக்க வேண்டாம்னா s ன்னு வெச்சுக்கோமா இங்க s வெச்சுக்கோ s beta s ws ஓகே சரி இப்போ வாங்க both are equal ரெண்டுக்குமே ரெண்டு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கீங்க அப்படினா v க்கு இப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன் இப்படி ஒரு ரெப்ரசன்டேஷன் அப்போ both are equal so v = ரெண்டுக்கும் ஈக்குவலா இருக்கும் சரி therefore எப்படி v = எப்படி இருக்கும் alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc plus alpha r vr plus equal to beta 1 w1 plus beta 2 w2 plus etc plus beta s ws okay that this implies இத இன்வெர்ஸ் additive inverse எடுத்து கொண்டு வரோம் இந்த செட் அப்ப என்ன ஆகும் alpha 1 v1 plus etc plus alpha r vr இதுக்கு additive inverse எடுத்தீங்கன்னா minus beta 1 w1 minus beta 2 w2 minus etc minus beta s ws equal to 0 சரியா இப்போ வாங்க இந்த எலிமெண்ட் என்னது is a linear combination of elements of vectors v1 v2 etc vr w1 w2 etc ws சரி அந்த செட் தான் என்ன நம்மளோட s dash என்ன basis for v அப்போ s dash is basis for v அப்ப கண்டிப்பா s dash என்னதா இருக்கு linearly independent இருக்கும் அப்படிதானே அப்ப என்ன எழுதலாம் since சரி linearly independent s dash இந்த elements எல்லாம் linearly independent so the linear combination equal to 0 implies each scale is equal to 0 அப்படிதானே ஓகே அப்ப யூஸ் பண்ணிடலாம் since s dash is linearly independent s dash is linearly independent அப்ப என்ன சொல்லிக்கலாம் we have s dash ல இருக்க element v1 v2 etc vr w1 w2 etc wr ws அதோட linear combination is this set அப்ப கண்டிப்பா என்ன இருக்கும் எல்லா scalars equal to 0 அப்ப என்ன alpha 1 equal to 0 alpha 2 equal to 0 etc alpha r equal to 0 beta 1 equal to 0 beta 2 equal to 0 etc beta s equal to 0 சரி எல்லாம் 0 ஆயிட்டு அப்பனா என்ன இருக்கும் இத தூக்கி இந்த v1 to சரி alpha 1 to alpha 2 etc alpha இங்க தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனா v equal to 0 அதே மாதிரி இத தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா v equal to 0 therefore என்ன சொல்லிக்கலாம் hence v equal to என்னதான் 0 ஏனா alpha 1 to alpha அதோட லீனியர் காம்பினேஷன் எல்லாமே 0 so v equal to 0 கனெக்ட் பண்ணி எழுதலாம் v equal to alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc plus alpha r vr equal to என்னது எல்லாத்துக்கும் கோஎஃபிஷியன்ட் 0 அப்ப therefore அப்போ என்ன v equal to என்னது 0 வருது that is v equal to 0 so என்னாச்சு இன்டர்செக்ஷன் ஒரு எலிமெண்ட் எடுத்தீங்க அது 0 ஆயிட்டு hence என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு hence a intersection b equal to singleton 0
ஓகே சரி நெக்ஸ்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன a plus b equal to v அப்படினு சொன்னீங்கன்னா that claim வரும் ஓகே எழுதிப்போம் next prove to prove a plus b equal to b அப்ப என்ன சொல்லணும் v ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இதோட இதா எழுதணும் அப்படிதானே சரி இதோட சம்ம எழுதணும் சரி ஒரு எலிமெண்ட் இப்படி எடுத்துக்கோமே let v belong to v small v belong to v சரி v க்கு பேசிஸ் என்ன s dash என்ன v1 v2 etc vr w1 w2 etc ws அப்படிதானே சரி இப்போ வாங்க since எழுதிக்கலாமா since s dash equal to என்னது v1 v2 etc vr w1 w2 etc ws is a basis for v அதனால என்ன சொல்றலாம் v க்கு basis that element so v வந்து எப்படி எழுதலாம் v equal to அதனால எப்படி இருக்கும் இதோட லீனியர் காம்பினேஷன் தான் இருக்கும் அப்ப alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc plus alpha r vr plus some beta 1 w1 plus beta 2 w2 plus etc plus beta s ws சரியா v equal to the linear combination தான் இப்போ பாருங்க இந்த எலிமெண்ட் மட்டும் எங்க இருக்கும் that element அப்போ இன்னொரு பிராக்கெட் வேணா போடுமா alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc plus alpha r vr இந்த எலிமெண்ட் மட்டும் எங்க உள்ள எலிமெண்ட் v1 v2 etc vr ல உள்ள காம்பினேஷன் s ல உள்ள எலிமெண்ட் s என்ன a க்கு பேசிஸ் அப்போ இந்த எலிமெண்ட் எங்க இருக்கும் a ல இருக்கும் இந்த எலிமெண்ட் a ல இருக்கும் சரி மிச்ச உள்ள எலிமெண்ட் பாருங்க beta 1 w1 plus beta 2 w2 plus etc plus beta s ws சரி இது எங்க உள்ள எலிமெண்ட் s அதாவது b எப்படி கன்சிடர் பண்ண l of w1 w2 etc ws அப்போ இது எங்க இருக்கும் கண்டிப்பா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் w1 w2 etc ws அப்போ that linear combination எங்க இருக்கும் l of w1 w2 அதாவது b ல இருக்கும் அப்போ இது எங்க இருக்கு b ல இருக்கு ரெண்டுக்கு ரெண்டு பிளஸ் அப்போ that element belong to அப்போ that is என்ன இருக்கு v belong to a plus b hence always a plus b is ரெண்டு subspace அப்போ a plus b is a subspace of v இங்க என்னாச்சு v is a subset of a plus b வந்து hence என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு ரெண்டு subset relation இருக்கு அப்போ a plus b equal to v thus ரெண்டையும் கம்பேர் பண்ணிரோமா இதையும் சேர்த்துட்டீங்கன்னா என்ன ஆகும் v equal to a plus circle v hence our next theorem. Next theorem, any vector space of dimension n over a field f is isomorphic to Vn of r. சரியா நமக்கு Vn of r னா என்ன தெரியும் set of all n tuples whose entries of f அப்படிங்கற vector space ஆகும் சரியா Vn of f ங்கறது set of all n tuples whose entries are f அப்படிங்கறது தெரியும் அதாவது Vn of r equal to என்ன இருக்கும் alpha 1 alpha 2 etc alpha n இது n triple such that alpha I எங்க இருக்கும் f ல இருக்கும் இதானே Vn of f ஓகே இப்போ என்ன சொல்லணும் v ஓகே ஒரு வெக்டர் ஸ்பேஸ் எடுக்கீங்க அதோட டைமென்ஷன் n இருக்குனா அது கண்டிப்பா Vn of f க்கு ஐசோமார்பிசம் இருக்கும்ன்றோம் சரியா ப்ரூஃப் எழுதும் அப்ப கொடுத்தத எடுத்துப்போம் let v be a vector space over f and dimension of v dim v equal to dimension of v equal to n okay என்ன ப்ரூவ் பண்ணனும் it is isomorphic to this ன்னு சொல்றோம் சரி இப்போ அப்ப என்ன சொல்லணும் v க்கும் vn of f க்கும் ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அது 1 to 1 on to and ஹோமோமார்ஃபிசம் வெரிஃபை பண்ணனும் சரி அப்போ இங்க உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டும் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு பாப்போம் v க்கு டைமென்ஷன் n அப்போ கண்டிப்பா என்ன இருக்கும் ஒரு பேசிஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஓகே அப்போ இதுல ஒரு பேசிஸ் n எலிமெண்ட்ஸ் உள்ள பேசிஸ் கண்டிப்பா இருக்கும் அப்போ எழுதிக்கலாமா அந்த பேசிஸை s ன்னு எடுத்துக்கோங்க let s equal to v1, v2, etc vn be a basis for v because n is a finite dimensional vector space அப்போ n ங்கற டைமென்ஷன் ஆஃப் v அப்போ n எலிமெண்ட்ஸ் உள்ள பேசிஸ் இருக்கும் அப்போ என்ன ஆயிரு பாருங்க s ல v ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் these எலிமெண்டோட லீனியர் காம்பினேஷனா யூனிக்கா எழுதலாம் அப்படிதானே அப்ப therefore எழுதலாமா for any small v in capital V என்ன எழுதலாம் for any v in V can be uniquely written as let எப்படி எழுதும் therefore
any v therefore for any v in V, comma small v can be uniquely written as v equal to எப்படி இருக்கும் v equal to alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc plus alpha n vn. இதோட linear combination அப்படிதானே for each alpha I belong to f. For each alpha I belong to f. சரி, இப்போ பாருங்க v ல இருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் யூனிக்கா இப்படி எழுதிக்கலாம். இப்போ alpha 1 alpha 2 alpha n எங்கெல்லாம் இங்க உள்ளது f ல உள்ளது. அப்போ நம்மளோட மேப்பிங்கை டிஃபைன் பண்ணிடணும். சரியா? define function f from இங்க இருந்து v to vn of f டிஃபைன் பண்ணனும். அப்படிதானே? சரி, பை எப்படி டிஃபைன் பண்ற பாருங்க. v ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுங்க. f of v எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? v can be uniquely written as இந்த ஃபார்மட்ல. அப்போ என்ன இருக்கும்? f of v க்கு பதிலா என்ன போட்டுக்கலாம்? alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc plus alpha n vn. சரியா? இப்போ எப்படி டிஃபைன் பண்றோம்னா map is defined to be எப்படி டிஃபைன் பண்றோம்னா எங்க வரணும்? vn of f ல வரணும். அப்பனா இந்த டைப் ஆஃப் எலிமெண்ட்ல வரணும். இப்போ என்ன எடுத்துக்கலாம்? alpha 1, alpha 2, alpha n எடுத்துக்கிறோம். சரியா? alpha 1, alpha 2, etc alpha n. சரியா? this is true for every v in v. v மாறுதுன்னு வெச்சுக்கோங்க. ஸ்மால் ஒரு எலிமெண்ட் v ல இருந்து இன்னொரு எலிமெண்ட் எடுத்தீங்க அப்படினா என்ன இருக்கும்? some linear combination other linear combination யூனிக்கா இருக்கும். சோ யூனிக்கா இப்படி ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கலாம். then f is well defined function. இப்போ என்ன சொல்லணும்? 1 to 1 சொல்லணும், on to சொல்லணும். சரி, ரெண்டு எலிமெண்ட் எடுங்க. v1 உம் v2 உம் எடுத்துப்போம். அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கும்? இதே மாதிரி டிஃபரண்ட் linear combination யூனிக்கா இருக்கும். then இமேஜ் பாத்தீங்கன்னா அதுவும் ஓகே, ரெண்டு எலிமெண்ட் ஈக்குவலா இருந்தா இமேஜ் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு இமேஜ் ஈக்குவலா எடுத்துக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க, then அதோட லீனியர் காம்பினேஷன் இதா இருக்கும். அப்போ அந்த தட் எலிமெண்ட்டும் என்ன இருக்கும்? யூனிக்கா இருக்கிறதுனால தட் எலிமெண்ட்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? 1 to 1 is clear. on to சொல்லுங்க. இதுல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் v ல ஒரு எலிமெண்ட் சொல்லிட முடியுமா? கண்டிப்பா சொல்லிட முடியும். இதுல இருக்க எலிமெண்ட் இந்த ஃபார்மட்ல இருக்கும். இதுக்கு பதிலா linear combination of this element தான் போடுங்க. சோ அதோட pre image தான் கொடுத்துக்கலாம். அப்போ என்ன செஞ்சுக்கலாம்? clearly f is 1 to 1 and on to. சரியா? 1 to 1 clear, on to clear. அதான் ஒவ்வொரு எலிமெண்ட் pre image இருக்கு. அதே மாதிரி ரெண்டு எலிமெண்ட் இமேஜ் ஈக்குவலா இருந்தா அதோட ரெண்டு ஸ்கேலார் ஈக்குவலா தான் இருக்கும். சோ 1 to 1 on to. இப்போ என்ன கிளைம் பண்ணனும்? கிளைம் f is a homomorphism. homomorphism சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? டொமைன்ல f ஓட டொமைன்ல ரெண்டு எலிமெண்ட் எடுங்க. let v, w belong to domain யாரு? v and ஆல்பால அதாவது ஃபீல்ட் இங்க யாரு? f. அப்படிதானே? f ல ஒரு ஆல்பா எடுங்க. ஓகே, சரி. இப்போ v யும் w யும் உள்ளது v ல உள்ள கேபிட்டல் v ல. சோ இதே மாதிரி யூனிக்கா எப்படி இருக்கும்? ரெண்டு ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அப்படிதான் this implies v equal to எப்படி இருக்கும்? sum alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc plus alpha n vn இருக்கும். and w equal to w எங்க? v ல உள்ள எலிமெண்ட். அப்போ இதோட லீனியர் காம்பினேஷன் தான் இருக்கும். அப்போ என்ன இருக்கும்? sum beta 1 v1 plus beta 2 v2 plus etc plus beta n vn இருக்கும். சரியா? இப்போ வாங்க, இப்போ என்ன பார்க்கணும்? f of என்ன சொல்லணும்? ஹோமோமார்பிசம் சொல்லணும். f of v plus w equal to f of v plus f of w சொல்லணும். அடுத்து f of alpha v equal to alpha times f of v. இது ரெண்டே சொல்லணும். அப்படிதானே? f of v plus f of w இது ரெண்டே சொல்லணும். சரி, இது சொன்னா ஹோமோமார்பிசம் வரும். சரி, இது சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? v plus w னா என்ன பார்த்துக்கோ, alpha v னா என்ன பார்த்துக்கோ. சரியா? now v plus w என்ன ஆகும்? that's equal to v plus w equal to என்ன? இது ரெண்டுக்கும் சம். அப்படிதானே? alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc plus alpha n vn plus beta 1 v1 plus beta 2 v2 plus etc plus beta n vn. சரி, இது எங்க உள்ள எலிமெண்ட்? எல்லாம் v ல உள்ள எலிமெண்ட். சரி, v is an every group under plus. சோ இத எப்படினாலும் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ இதையும் பக்கத்துல ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க alpha 1 v1 plus beta 1 v1. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்?
ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு மூணு ப்ராப்பர்ட்டிஸ்ல ஒண்ணா என்ன வச்சுக்கலாம் ஆல்பா 1 + பீட்டா 1 * v1 இப்படி எழுதிக்கலாமா ஆல்பா 1 v1 + பீட்டா 1 v1 அது எப்படி எழுதிக்கலாம் ஆல்பா 1 + பீட்டா 1 * v1 இதே மாதிரி அடுத்து இது ரெண்டையும் ஒண்ணா வச்சுக்கோ அப்ப என்ன இருக்கும் ஆல்பா 2 + பீட்டா 2 * v2 + எக்ஸெட்ரா அடுத்து ஆல்பா n + பீட்டா n * vn சரி இதான் என்ன நம்மளோட v + w and alpha v equal to என்ன இருக்கும் alpha times alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc plus alpha n vn so that is equal to என்ன இருக்கும் alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc plus alpha n vn okay சரி இப்போ வாங்க f of v plus now f of v plus w என்னன்னு பாப்போம் அடுத்து f of alpha v என்னன்னு பாப்போம் முடியும் ஓகே f of v plus w என்னது இந்த இருக்கு அப்ப f of alpha 1 plus beta 1 v1 v plus w அப்படியே தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க plus alpha 2 plus beta 2 v2 plus etc plus alpha n plus beta n vn that is equal to எப்படி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம் ஆல்பா 1 v1 ஓட கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்க v1 ஓட கோஎஃபிஷியன்ட் ஆல்பா 1 plus beta 1 கமா v2 ஓட கோஎஃபிஷியன்ட் இரண்டாவது என்ட்ரி அப்போ ஆல்பா 2 plus beta 2 கமா அப்படி எக்ஸெட்ரா nth என்ட்ரி என்ன vn ஓட கோஎஃபிஷியன்ட் அப்போ ஆல்பா n plus beta n ஓகே that is equal to இது எப்படி எழுதலாம் ஆல்பா 1 கமா ஆல்பா 2 கமா எக்ஸெட்ரா ஆல்பா n plus beta 1 comma beta 2 comma etc beta n ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம் சரி என்ன இந்த ரெண்டு சம் பண்ணா தானே ஓகே that is equal to இதுதான் என்ன நம்மளோட f of alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc அப்படிதான் வேணா இருக்கு alpha 1 v1 plus etc plus alpha n vn plus இங்க என்ன இருக்கும் f of beta 1 v1 plus beta 2 v2 plus etc plus beta n vn okay that is equal to இது என்னது f of u plus சரி இதான் நம்மளோட எலிமெண்ட் v அப்படிதானே f of v அடுத்து f of இது என்ன எலிமெண்ட் அதான் நம்மளோட w f of w so f of v plus w equal to f of v plus f of w so first is verified ரெண்டாவது எடுத்துக்கோம் ரெண்டாவது என்ன பண்ணனும் ஆல்பா f of alpha v என்ன பண்ணனும் அப்படிதானே அப்ப எடுங்க f of alpha v equal to f of alpha v என்ன alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc plus alpha n vn that is equal to every different will call alpha 1 comma alpha 2 comma etc comma alpha n that is equal to alpha times alpha 1 comma alpha 2 comma etc alpha n okay சரி இது என்னது alpha times f of alpha 1 v1 plus alpha 2 v2 plus etc plus alpha n vn then that is equal to by definition of f okay சரி that is equal to f of alpha இது உள்ள எலிமெண்ட் தான் என்னது நம்மளோட v so f of v so என்னாச்சு alpha f of alpha v equal to alpha times f of v இங்க f of v plus w equal to f of v plus f of w hence f is a homomorphism சரி என்னலாம் ப்ரூவ் பண்ணிட்டோம் f is a homomorphism முன்னாடி என்ன சொல்றேன் f is 1 to 1 and not to thus என்ன சொல்றேன் f is an isomorphism thus f from இங்க இருந்து v to vn of f v to vn of f is an isomorphism okay isomorphism என்ன meaning and so என்ன சொல்லிக்கலாம் ரெண்டு ஐசோமார்பிசம்னா டொமைன் கோடொமைனும் ஐசோமார்பிக் அப்போ v is isomorphic to vn of f hence our theorem adana சொல்லணும் any vector space of dimension n is isomorphic to vn of f னு சொல்லணும் நம்ம என்ன சொல்லிட்டோம்
V ங்கிறது ஒரு finite dimensional vector space of dimension n ன்னு எடுத்தோம். என்ன ப்ரூவ் பண்ணோம்? V is isomorphic to Vn of f ன்னு ப்ரூவ் பண்ணோம். So any n dimensional vector space is over f is isomorphic to Vn of f ங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. சரி, இதுல ஒரு சின்ன கரானரி என்ன கரானரினா ரெண்டு சேம் டைமென்ஷன் உள்ள வெக்டர் ஸ்பேஸ் ரெண்டும் ஐசோமார்பிசம் தான். ஓகே, எழுதிக்கலாம். கரானரி any two vector spaces over a same field are isomorphic. Proof very simple. Proof ரெண்டுக்கு சேம் வெக்டர் ஸ்பேஸ் டைமென்ஷன் இருக்கிற வெக்டர் ஸ்பேஸ் எடுத்துக்கோம். ஓகே, எடுத்துக்கோம். let v1, v2 be two vector spaces over f with dimension of v1 equal to dimension of v2 equal to n. சரியா? இப்போ v1 is a dimension of dimension n. அப்ப என்ன இருக்கும்? v1 is isomorphic to vn of f by previous theorem. சரியா? அதே மாதிரி v2 is isomorphic to vn of f by previous theorem. சரியா? therefore by theorem 12 என்ன சொல்லிக்கலாம்? v1 is isomorphic to vn of f and v2 is isomorphic to vn of f. So இப்போ பாருங்க, ரெண்டு சேம் செட் ஐசோமார்பிசம். this implies எழுதிக்கலாம் v1 is isomorphic to v2, hence our proof. அப்போ any two vector space, எந்த ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் சேம் ஃபீல்ட் எடுத்தீங்க, இது என்னாச்சு? ரெண்டும் ஐசோமார்பிக் ஆச்சு, hence our proof. ஓகே, இந்த லெக்சர் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட டைமென்ஷன்ல இன்னும் சம் தியரம்ஸ் இருக்கு, அது நம்ம அடுத்த லெக்சர்லயும் பார்ப்போம். ஓகே, இந்த ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ல ரிலீவ் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம குரூப் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.